நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். இனிமே நமக்கு வீடெல்லாம் தேவையில்ல. பீச்சில் 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கார்டனோட ஒரு வீடு, கப்பல் மாதிரி ஒரு காரு. இனிமே நம்ம எங்க போனாலும் பிளைட்ல தான் போறோம், பிளைட்ல தான் வரோம். நம்ம ரேஞ்சா மாறி போச்சுமா. யோ என்ன பகல்ல கனவு காண்ற? எங்காவது பேங்க்ல எது கொள்ளையடிக்க போறியா என்ன? நத்மா, கிண்டல் பண்ணாதடி. உன் புருஷனோட திறமை உனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சிட்டாலும் நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். என்ன ஒரு படத்துல கமிட் பண்ணி அட்வான்ஸே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ரெக்கார்டிங். உன்னைய மியூசிக் டைரக்டரா புக் பண்ணி அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டாங்களா? என்னால நம்ப முடியலையே. நம்பலாம், நம்பலாம் வாழ்க்கை. ஈழாரி ராகத்துல ஒரு ராகம் எடுத்து விட்டான் பாரு, சும்மா அவன் ஆடி போட்டான். அட்வான்ஸ் டக்குனு எடுத்து கையில கொடுத்துட்டான். எனக்கு தெரியும், என்னோட கோபால் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவார்னு என்னுடைய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சியா. அதே மாதிரி நீயும் ஜெயிச்சு வந்து முன்னாடி நிக்கிற பத்தியா? அந்த அட்வான்ஸ் கூடியா? அட்வான்ஸ் கொடு. உன்கிட்ட தராம வேற யாருக்கிட்ட கொடுக்க போற? போய் தாம்பு தட்டு எடுத்துட்டு வா. முதல்ல சாமி கிட்ட வச்சு வேண்டிக்குவோம். இங்க பாருங்கம்மா, பார்த்து செலவு பண்ணணும், புரியுதா? கோபால், உன்னை அடிச்சிருக்கேன், தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன், ஏன் உன் மூஞ்சில எச்ச கூட காரி துப்பி இருக்கேன். ஆனா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம அட்வான்ஸ் வாங்கின உடனேயும் பொண்டாட்டி கிட்ட குடுக்கணும்னு ஓடி வந்தீங்களா பத்தீங்க. உங்களை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. சரி, முதல்ல போய் தட்டு எடுத்துட்டு வா. சரி, இந்த